விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதுதான் இதுக்கு ஆதாரம் தான் இருக்குது. என்ன அடிப்படையில் ஆதாரத்தோட அதுக்குத்தான் இந்த பட்டியலில் அடங்கின்ற விவரங்களை எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஆட்சியிலையும் முன்னாள் அப்போது இருந்த அமைச்சர்கள் மீது திமுக புகார் பட்டியல் கொடுத்திருக்காங்க. விசாரணையையும் இதை டைவர்ட் பண்ணாதீங்க, இதை மட்டும் பேசுங்க. அதெல்லாம் ஏற்கனவே பல முறை கேட்டு இதையெல்லாம் ஏற்கனவே நீங்க கேட்டவரெல்லாம் ஏற்கனவே கேட்டு அதுக்கு பதில் அளித்து விட்டது. இப்போ இதற்கு என்னன்னு அதை கேளுங்க, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை விட்டுட்டு இதை டைவர்ட் பண்ணி நீங்க வேற விதமா கேட்கறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. நாங்க ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலளித்து விட்டோம். எம்எல்ஏ கூட வழக்கு போட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். வழக்கு போட்டவங்க RS பாரதி திரும்ப பெறன்னு சொன்னாங்க. நிரபராதின்னு நிரூபித்து தாங்க நிக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததிலிருந்து பல்வேறு துறைகளில் நடைபெற்றிருக்குது. எங்க கூட சொல்றீங்களே, இன்னைக்கு ED 2 முறை ஒரு துறையில பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்குது. அந்த அறிக்கை அடிப்படையில் ஆதாரத்தோடு அறிவிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் FIR போடல இந்த அரசாங்கம். அதை என்னன்னு கேளுங்க, அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? அதே போல கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? அது யாருடைய மருத்துவமனை? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை. அதனால நடவடிக்கை எடுக்கல. இதையெல்லாம் கேள்வி கேளுங்க, இதற்கு விவாதம் வைங்க. ஒரு தயவு செய்து ஊடக நண்பர்கள் பத்திரிகை ஒரு டிவியாவது ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் வச்சுக்கலாம். எங்க தும்புனா அதிமுக தும்புனா விவாதம் வைக்கிறீங்க, இரும்புனா விவாதம் வைக்கிறீங்க. இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்குது. ஒரு கொடுமையான நிகழ்வு. வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் இருந்து இந்த கிட்னி முறைகேடு இருக்குது, கிட்னியை திருடி இருக்காங்களே, இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது? இன்றைக்கு மகாராஷ்டிரா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குது. அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? லேப்டாப்பை நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி, நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டுவதற்காகத்தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுகள் சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட இந்த மடிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் சொன்னோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் 52,36,000 மடிக்கணி மாணவ செல்வங்களுக்கு கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு 4 ஆண்டு காலமாக அதை கிடப்பட போட்டுடுது. இப்பொழுதுதான் அந்த மடிக்கணியை கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்திருக்க செய்தி வந்திருக்குது. நாங்கள் பார்த்தேன். இதை கொடுப்பதில் நாங்கள் வரவேற்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை இவர் இப்பதான் கடைபிடிக்கிறாங்க. இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருந்திருக்கும். சரி, இப்போது கொடுக்கறீங்களே, எதற்காக கொடுக்கறீங்க? நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவர்களுடைய வாக்கு தேவை. அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்கறாங்க ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல, மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல. அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு 2025ஆம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த பிறகு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. அப்பவும் கொடுக்கல. அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு 3 ஆண்டு நிறைவேற்றப்பட போகுது. இன்னும் 2 மாசத்துல 3 ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வெளியேற போறாங்க. அப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க, அதனால என்ன பயன்? ஆக இந்த அரசோடைய நோக்கம் என்ன? தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்க வேண்டும், அதுதான் நோக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா.